இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் வரும் வியாழனன்று தொடங்குகிறது. இந்த தொடரில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ஜாவித். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் வியாழக்கிழமை தொடங்குது. இந்த போட்டி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த 2013ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4-0 என்ற கணக்குல படுதோல்வி அடைஞ்சாங்க. சோ அந்த படுதோல்விக்கு பழி தீர்க்கும் விதமா இந்த தடவை எப்படியாவது இந்தியாவை ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோட வந்திருக்காங்க. சமீப காலமா ஆஸ்திரேலிய அணி ஆசிய கண்டங்கள்ல ஒழுங்காவே வரல. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின் ஒழுங்கா ஆட வரல. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 3-0 என்ற கணக்குல படுதோல்வி அடைஞ்சாங்க. இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய அணி துபாயில ஒரு வாரம் தங்கி இருந்து பயிற்சி மேற்கொண்டாங்க. ஸ்பின் பவுலிங் எப்படி போடுறது, ஸ்பின் பவுலிங் எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற நுணுக்கங்கள்லாம் அங்க கத்துக்கிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பலனும் இருந்தது. ஏன்னா இப்போ நடந்த 3 நாள் பயிற்சி ஆட்டத்துல ஸ்டீவன் ஸ்மித், சான் மார்ஸ் அவங்கலாம் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. சோ ஆஸ்திரேலிய அணி ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தோட இருக்கு. கடந்த முறையும் இந்த முறையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இந்திய அணியில தோனி அப்போ கேப்டனா இருந்தாங்க. இப்போ விராட் கோலி கேப்டனா இருக்காரு. அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணியில மைக்கேல் கிளார்க் இருந்தாரு. இப்போ ஸ்டீவன் ஸ்மித் இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியில பீட்டர் ஹான்ஸ்கர், மீட் ரான்சா அப்படின்னு நிறைய புதுமுக வீரர்கள்லாம் இருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளாக இந்திய மண்ணில் ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் தொடர் கூட வெல்லல. சோ இந்த முறை எப்படியாவது வென்று இழந்த பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட ஆஸ்திரேலிய அணி இந்த தொடர்ல களமிறங்குறாங்க. பலம் வாய்ந்த இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணி சமாளிக்குமா இல்ல இந்தியாவோட ஆதிக்கம் தொடருமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தந்தி செய்திகளுக்காக ஜாவித்.